वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. श्रीवंशटकोप श्री रंगनाथीन्द्र महादेशिकाय नमः. श्रीवत्संशकलशोधिकौस्तुभस्य श्रीवासराघव गुरोस्तम्यं ततश्च विद्यावाप्यविरोत्तमतां ददानं कुर्वे सदा हृदि गुरुं करुणाकराख्यम. அடியன் இன்றைக்கி விஞ்ஞாபனம் பண்ணுற விஷயம் ரொம்ப பிரசித்தமான தைத்திரிய உபநிஷத்தில் பிரம்ம ஆனந்த மீமாம்சைன் அந்த விஷயத்தை பற்றி ஏதோ சில வார்த்தைகள் அடியன் யதாமத்திய இங்கே விண்ணப்பிக்கிறேன். தைத்தரிய உபநிஷத்தில் ஆனந்தவல்லி பிரகரணத்தில் ரொம்ப பிரசித்தமான பிரகரணம். இதை பற்றி இந்த விஷய வாக்கியங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பிராச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தி இதை பற்றி நிறையா இருக்குது. அதை அடைய முதல்ல விஞ்ஞாபிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷய வாக்கியத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் போகலாம். இந்த ஆனந்த நிலையமானத்தில் எழுந்திருக்கும் அந்த ஸ்ரீனிவாசனோட ஆனந்தத்தை பற்றி இந்த மீமாம்சை. இதில் சைஷானந்த செய்மாகும் சா பவதி என்று ஆரம்பித்து சயகோ பிரம்மணானந்தா அப்படின்ற அந்த பிரகரணத்தில் ரொம்ப விசேஷமாக பரமாச்சாரியர்கள்லாம் கொண்டாடியிருக்கா. ஏன்னா இந்த பெருமாளோட இருக்கிற பல பல கல்யாண குணத்தில் இந்த ஒரு குணமான ஆனந்த குணங்கிற குணத்தை பற்றி இங்கே மீமாம்சை நடக்கிறது. இதை பற்றி பராசர பட்டரோட இந்த ஸ்லோகம் மத்யோத்தாயம் விதிஞ்சாவதிக்கம் உபரி चोत्प्रेक्ष मीमां समाना रंगेन्द्रानंदवल्ली तव गुण निवहम यौवनानंदपूर्वम. इवडत्तुल इंगा मालो वसंति इल्लक्करनाल मालोलानंदवल्ली तव गुण निवहम यौवनानंदपूर्वम एंड्रु अनुभविक्कलाम. न स्वार्थं स्पष्टुमिष्टे स्खलति पतिपरं मूकलायं निलिल्ये हन्तैवं त्वद्गुणानाम् अवधिगणनयोः தாக்கதா சித்தவாச்சோ. அதாவது இந்த ஒரு குணமான எம்பெருமானுக்கு இந்த ஒரு குணமான இந்த ஆனந்த குணத்தோட மீமாம்சையை ஒரு மனுஷன்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக சதுர்முக பிரம்மா வரைக்கும் எடுத்துன்னு போய் இந்த ஆனந்தம் இவ்வளோ இருக்குமா என்று பார்க்கறது அந்த வேதம். இந்த ரங்கேந்திரனோட ஆனந்தத்தை, இந்த மாதவன் ஆனந்தத்தை. ஆனால் நஸ்வார்த்தம் ஸ்பஷ்டு மீஷ்டே, அதாவது இந்த அந்த அதை சொல்ல முடிஞ்சுதா அதாலன்னா முடியலை. ஸ்கலதி பற்றி பரம் அந்த வழியிலேயே நின்றுடுத்து. என்னால் முடியாது அப்படின்னு வாயை முடின்றது. அதான் இந்த ஒரு குணமே இப்படி இருந்தால் பாக்கி இத்தனை குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றது நம்மளால் யாராலும் சொல்ல முடியாது. இதேபோல் கூரத்தாழ்வானும் இந்த சுந்தரபாகுஸ்தவத்தில் ஏகைக மங்கள குணானுபவாபிநந்தம் ஈதிருக்யாநிதி ச சுந்தர தோஷ்ணி கிருஷ்ணே தேயம் சதம் த்விதி நியந்தமுனாஸ்ருதிர்ஹை நைவேஷ வாங்மனச கோச்சர இத்யுதாக அப்படின்னு சாதிக்கிறார். அதே போல் நம்ம ஆளவந்தார் ஸ்லோகமும் இருக்குது. उपरि पर्याप्तभुवोऽपि पूरुषान् प्रकल्प्यते ये शतमित्यनुक्रमात् निरस्तत्वतेकद्गुणावधीप्सया சதா ஸ்திதா நோத்தியமதோ விஷேரதே அப்படின்னு.
இப்படி இந்த பிரம்மானந்த குணத்தை அளவிடும்போது மனுஷன்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி அப்ஜபு, அதாவது தாமரையில் பிறந்த இந்த நான்முகன் வரைக்கும் எடுத்துட்டு போய் அளவிடுறார். எந்த ஒரு பொருளையும் அளக்கிறதுக்கு ஏதான ஒரு மானம் வேண்டும். அதாவது ஒரு எடையை அழைக்கணும்னா எத்தனை கிராம், கிலோகிராம், ஒரு தூரத்தைன்னா மைல், கிலோமீட்டர் என்று ஒவ்வொரு தானும் அளவு வேண்டும். அதே போல் ஆனந்தத்தை அளக்கிறதுக்கு என்ன அளவு என்பது ஸ்ருதியே சொல்கிறது. அதாவது ஆனந்தத்தை அளக்கும் அடிப்படை அளவு என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல பண்பு இருக்குது, நல்ல படிப்பறிவு இருக்குது, நல்ல துரிதமாக செயல்பாடு இருக்குது, எல்லா வகை ஒரு இப்பு விட்டுருச்சு, க்ஷமிக்கணும். அதே துரித இந்த இப்படி ஒரு வலிமை இருக்கணும். அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், இளமை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் ஆண்டு அனுபவித்தான்னா அவனுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குமோ அதை ஒரு மனுஷ ஆனந்தம் என்ற ஒரு அளவு, ஒரு மீட்டர், கிலோமீட்டர், அந்த மாதிரி தூரத்துக்கு எப்படியோ அப்படி ஆனந்தத்துக்கு இப்படி ஒரு அளவுகோல் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா இப்பேற்பட்ட யுவா எப்படி இருப்பான்னா, அந்த ஒரு யுவாவான ஒரு ஆச்சாரியன் அவளுக்கு வித்தமான சிஷ்யன் எப்படி இருந்தால் எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இந்த மனுஷனுக்கு இருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. எப்படி சுகபிரம்மம் இருந்தாரோ, எப்படி நம்மாழ்வாரே அந்த உதாரணம் சொல்லலாம். இப்படி ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் அடியன் அந்த மாதிரி இந்த 100 மனுஷ ஆனந்தம், ஒரு மானுஷ ஆனந்தம், இது ஒரு மானுஷ ஆனந்தம் வச்சுண்டா 100 மானுஷ ஆனந்தம்ன்றது ஒரு மனுஷ கந்தர்வ ஆனந்தம். இந்த இடத்துலையும் கொஞ்சம் மனுஷ கந்தர்வர்கள் இந்த மாதிரி மனுஷ கந்தர்வன் மனுஷனாக இருந்து மனுஷ ஜென்மத்திலே இருந்து பல இந்த மாதிரி ஈகலோக சுகங்கள் அண்ணா அனுபவிச்சுட்டு சில பேருக்கு இருக்கும். அது ஒரு ஆனந்தமாக வச்சுட்டு அதே போல் இந்த 100 மனுஷ கந்தர்வ ஆனந்தர் சேர்த்தா அது ஒரு தேவகந்தர்வ ஆனந்தம். அதே போல் தேவகந்தர்வ 100 தேவகந்தர்வ ஆனந்தம் எடுத்துட்டோம்னா அது ஒரு பித்ரு ஆனந்தம். அந்த 100 பித்ரு லோகத்தில் இருக்கிற 100 ஆனந்தத்தை 100 மடங்கு ஆக்கினா ஒரு ஆஜானகன தேவ ஆனந்தம். இந்த ஆஜானக தேவங்கள்லாம் யாருன்னா, இந்த ஸ்மிருதிகளில் சொன்ன சத்காரியங்கள்லாம் அனுஷ்டித்து அப்புறம் சொர்க்கம் போகிறவா ஆஜானக தேவர்கள். அவள் கொஞ்ச நாள் தான் அந்த புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருப்பாள், திருப்பி அடுத்த ஜென்மத்துக்கு கீழே வந்துடுவாள். இந்த ஆஜானக தேவர்களோட அதே போல் இந்த ஆஜானக தேவர்களுக்கு இருக்கிற ஆனந்தத்தோட 100 மடங்கு ஆனந்தம் கர்ம தேவர்களுக்கு இருக்குமா. கர்ம தேவர்கள்லாம் யாருன்னா, வேதங்கள் சொன்ன யஜ்ஞாதிகளை அனுஷ்டித்து சொர்க்கத்தை அடையவர்கள். அவர்களுக்கு இதோட 100 மடங்கு ஆனந்தம் இருக்கும். இவர் தான் கர்மதேவர். இவர்களோட 100 மடங்கு ஆனந்தம் தேவர்கள், அதாவது ஒரு புது கல்பம் அங்கே தேவர்களாக இருக்க தேவ தலைவர்கள், அதாவது வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், இப்பேற்பட்டவா. இவாளோட 100 மடங்கு ஆனந்தம் இந்திரனுக்கு. அவளோட 100 மடங்கு ஆனந்தம் இந்திரனோட ஆச்சாரியான ப்ரஹஸ்பதிக்கு. இதோட 100 மடங்கு ஆனந்தம் பிரஜாபதி என்று இங்கே வேதத்தில் வருது. இந்த இடத்துல பிரஜாபதின்றது நான்முக கடுனா. ஃபோட்டோ கிடைக்கல, இல்லை ஃபோட்டோ வரல, பிரஜாபதின்றது இந்த இடத்துல நான்முகனை குறிக்கும். ஸோ இப்படி இந்த காலில் அங்கே சரியா அவசரமாக டைப் பண்ணி அந்த இடத்துல அடியா இந்த இடத்துல சரியா இருக்கு. சரியா. அப்புறம் பிரம்மானந்தம். இந்த ஒரு பிரம்மானந்தம்ன்றது 10 பவர் 20 அப்படி மனுஷானந்தம்.
ஆனால் இதுதான் ஒரு பிரம்மானந்தமா அப்படின்னா இதுவும் இல்லை அப்படின்னு மேலே வேதங்கள் சொல்கிறது. இதுதான் இந்த பிரம்மானந்தம்னா சமஸ்த அதே பிரம்மத்துடைய ஆனந்தம் தான். பிரம்ம பிரம்மன் அது சரி சரி. இப்போ பேர்பட்ட ஆனந்தம் இதுதானா அப்படின்றது இது வரைக்கும் வந்தாலும் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நவிபேதி குதச்சனேதி என்று இது வரைக்கும் போயிட்டு இது இல்லை, இந்த ஆனந்தம் இது சரியில்லை அப்படின்னு திருப்பி வந்துருத்தான் வேதம். எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்ற ஒரு ரசமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சதுர்முக பிரம்மனோட ஆனந்தம் எவ்வளவோ அதை முதல்ல இப்போ மனுஷானந்தமாக வச்சுக்கலாம், இங்கேருந்து திருப்பி மேலே கணக்கு பண்ணி போகலாம் அப்படின்னு வேதம் முயற்சிக்கிறதா. அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கான். ஏன்னா இங்கே நிகழ்காலத்திலே இருக்குது, வர்த்தமான காலத்திலே லட்ல காலத்திலே இருக்கிறதுனால இது முடிவில்லா பண்ணிகிட்டே இருக்கு. இது பேர்பட்ட ஆனந்த மீமாம்சை. இந்த இதில் இருக்கிறது தான் இந்த தற்கால கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ஃபினைட் லூப் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு கணக்கு பண்ணிகிட்டே இருந்தால் அது முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபினைட் லூப்பு அந்த காலத்தில் வேதத்திலேயே தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த ஆனந்த மீமாம்சை ரொம்ப யசாமத்தி அப்படின்னு விண்ணப்பிச்சு முடிச்சுக்கிறேன். அழகாக சொன்னேன். ஆனந்தத்தோடு முடிச்சு